வேதாகம பெண்கள் என்கின்ற இந்த தொடரில் 81வது எபிசோடில் பலருக்கும் தெரியாத, அதிகம் பேசப்படாத, புதிய ஏற்பாட்டிலேயே சீஷி என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்ற ஒரே பெண்மணியும் அதிகமாக தான தர்மங்களை செய்து நற்கிரியைகளுக்கு சொந்தக்காரி என்று சொல்லும் அளவிற்கு பலருக்கும் நன்மைகள் செய்த பெண்மணியும் திடீரென்று நோய்வாய்ப்பட்டு மரணமடைந்து பின்னர் அப்போஸ்தலன் பேதுருவின் மூலம் உயிரோடு எழுப்பப்பட்ட தபித்தாள் என்று அழைக்கப்பட்ட தொற்காள் என்கின்ற பெண்ணை பற்றியும் இவளது வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்பது பற்றியும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். இந்த தொற்காள் என்கின்ற பெண்ணை பற்றி நமது வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36 முதல் 43 வசனங்களில் பார்க்க முடியும். இந்த தொற்காள் மத்திய தரைக்கடல் பகுதியில் உள்ள யோப்பா என்கின்ற துறைமுக பட்டணத்தில் வாழ்ந்து வந்தவள். இவளை தபித்தாள் என்றும் அழைத்தனர். தபித்தாள் என்பது எபிரேய பெயர். கிரேக்க மொழியில் இதற்கு தொற்காள் என்று வருகின்றது. இந்த தொற்காள் என்கின்ற பெயருக்கு பெண்மான் என்று அர்த்தம். இவளது குடும்ப விவரங்களை பற்றி நமது வேதாகமத்தில் குறிப்பிடப்படவில்லை. இவள் பிலிப்பு என்கின்ற சுவிசேஷகன் யோப்பா பட்டணத்தில் செய்த ஊழியத்தின் மூலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தனது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கின்றாள். இவள் ஒரு பெரிய ஊழியக்காரி அல்ல, மிக பெரிய பிரசங்கம் செய்ய தெரிந்தவள் அல்ல, பெரிய பதவி, நிறைய படிப்பு, அதிக செல்வம் கொண்டவளும் அல்ல. ஆனால் தனது வாழ்க்கையின் மூலம் இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றாள். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை எழுதிய லூக்கா என்பவர் அப்போஸ்தலர் 9:36 வசனத்தில் இந்த தொற்காளை சீஷி என்று குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். புதிய ஏற்பாட்டில் இந்த பெண் மட்டுமே சீஷி என்று அழைக்கப்பட தகுதி பெற்றவள் என்பது பெருமைக்குரியது அல்லவா? லூக்கா 16ஆம் அதிகாரம் 26-27 வசனத்தில் இயேசு தனக்கு சீஷனாக இருக்க விரும்புகின்றவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று கூறுவதிலிருந்து இந்த பெண் சீஷி என்று மற்றவர்களால் அழைக்கப்பட்டதின் மூலம் இவள் ஆண்டவளோடு எப்படிப்பட்ட நெருங்கிய உறவு கொண்டிருந்தாள் என்றும் இயேசுவுக்காக பாடுபடுவதற்கும் மரிப்பதற்கும் கூட ஆயத்தமாக இருந்தாள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றதல்லவா? நாம் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருந்தாலும் கூட நாம் சீஷி என்று அழைக்கப்பட தகுதியுள்ளவர்களாக இருக்கின்றோமா என்பதை நமக்கு நாமே சோதித்து பார்க்க வேண்டும். நமக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இருக்கின்ற உறவு எப்படி இருக்கின்றது? இயேசுவுக்காக பாடுபடவும் ஒருவேளை மரிக்கவும் கூட நாம் தயாராக இருக்கின்றோமா என்பதையும் யோசித்து பார்க்க வேண்டும். எபிரேயர் 13:16 வசனத்தில் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கின்றார் என்று சொல்கின்றது. இந்த வசனத்திற்கேற்ப இந்த தொற்காள் என்கின்ற பெண்மணி தன் வாழ்நாள் முழுவதும் தன்னால் இயன்ற அநேக நற்கிரியைகளை செய்து வந்திருக்கின்றாள். இவளை நற்கிரியைகளுக்கு சொந்தக்காரி என்று கூட நாம் சொல்ல முடியும். இவள் செய்த நற்கிரியைகள் தான் என்ன? கர்த்தர் அவளுக்கு கொடுத்த தாளந்தாகிய தையல் தைக்கும் திறமையை பயன்படுத்தி யோப்பா பட்டணத்தில் வாழ்கின்ற ஏழை மக்களுக்கும் விதவைகளுக்கும் வஸ்திரங்களையும் அங்கிகளையும் தைத்து கொடுத்து உதவினதை பார்க்க முடிகின்றது. தன்னுடைய கை திறமையாகிய இந்த தையல் தொழிலை வைத்து ஏழை எளிய மக்களுக்கு இவள் உதவி ஆண்டவருடைய நாம மகிமைக்கு இவள் தனது திறமையை பயன்படுத்தி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவில் வைத்த அவளது விசுவாசத்தை தனது கிரியையின் மூலம் இவள் காண்பிக்கின்றாள். யாக்கோபு 2:14 வசனம் சொல்வது போல இந்த தொற்காளின் விசுவாசம் கிரியைகளினால் நிறைந்திருந்தது. நீதிமொழிகள் 3:27 வசனத்தில் நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று அந்த வசனம் சொல்லுகின்றபடி நன்மை செய்கின்ற வாய்ப்பை நழுவ விடாமல் முற்றிலுமாக செய்து வந்திருக்கின்றாள் இந்த தொற்காள் பெண்மணி. பிலிப்பியர் 2:4 வசனத்தில் அவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக என்று அப்போஸ்தலனாகிய பவுலின் அறிவுரையின்படியே தனக்காக மட்டும் வாழாமல் பிறர் நலனிலும் கூட உண்மையாக அக்கறை கொண்டவள் இந்த தபித்தாள் என்கின்ற தொற்காள் பெண். இப்படிப்பட்ட நல்ல காரியங்களையும் நற்கிரியைகளும் செய்து வந்த இந்த தொற்காள் பெண்மணி திடீரென்று வியாதிப்பட்டு மரணமடைகின்றாள். இதுவரை இந்த தொற்காள் தனது தையல் தைக்கும் திறமையை பயன்படுத்தி விதவைகளை போர்த்தி இருந்தாள். இப்போது விதவைகள் அவளது மரணத்தினால் கடும் குளிரில் போர்வையின்றி விடப்பட்டதைப் போல நடுங்கிக் கொண்டிருந்தனர். இவளது மரண செய்தி லித்தா என்கின்ற ஊரில் இருந்த அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கு சொல்லி அனுப்பப்பட்டது. உடனே பேதுரு அங்கு விரைந்து வந்தார்.
இந்த தொற்காள் என்கின்ற பெண்ணின் அன்பினால் அரவணைக்கப்பட்ட விதவைகளால் அழுகையை அடக்க முடியவில்லை. தொற்காள் தங்களுக்கு தைத்து கொடுத்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் அப்போஸ்தலனாகிய பேதுருவிடம் காட்டுகின்றனர். இந்த மரண வீட்டில் தொற்காலின் மூலம் தான தர்மங்களை பெற்ற விதவைகளுக்கு இந்த பெண்ணின் பிரிவு தாங்கக்கூடாத துயரத்தை கொடுத்தது. தங்களுக்கு வஸ்திரங்களை கொடுத்து உதவி செய்த இந்த அன்பு தாயாரை அவர்கள் இப்போது இழந்து விட்டதினால் அவர்கள் யாவரும் கைவிடப்பட்டதை உணர்ந்து கலக்கமடைந்தனர். இப்படிதான் ஒவ்வொருவருடைய மரணத்தில்தான் அவர்கள் உலக வாழ்க்கையில் செய்த நற்கிரியைகள் வெளிப்படும். ஒரு முறை நாமும் கூட சிந்தித்து பார்ப்போம். நாம் ஒருவேளை மரித்தால் நம்மை பற்றிய நற்கிரியைகள் வெளிப்படுமா? அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? நற்கிரியைகளை செய்கின்றோமா என்பதை யோசித்து பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பேதுரு அங்கு கூடியிருந்த எல்லாரையும் வெளியே அனுப்பிவிட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து பின்பு அந்த பெண்ணை பார்த்து, தபித்தாளே, எழுந்திரு என்று ஜெபிக்கின்றார். அப்போது அங்கு அற்புதம் நடக்கின்றது. தேவன் ஒரு மிக பெரிய அற்புதத்தை அங்கு செய்கின்றார். வியாதிப்பட்டு மரணம் அடைந்த இந்த தொற்காள் மீண்டும் உயிர் பெறுகின்றாள். உயிரோடு எழுந்து விட்டாள். இந்த செய்தி யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. இந்த தபித்தாளின் நற்கிரியை இன்னும் சில காலம் வெளிப்படுவதற்கு தேவன் சித்தம் கொண்டபடியினால் அவள் மீண்டுமாக உயிரோடு எழுப்பப்பட்டாள். இதுதான் அப்போஸ்தலர்களின் மூலம் செய்யப்பட்ட முதல் உயிர்த்தெழுதல் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தொற்காலின் உயிர்த்தெழுதலின் மூலம் யோப்பா பட்டண மக்கள் அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வார்த்தை பேசுவதை விட வாழ்க்கையே அதிகம் பேசும் என்பதற்கு இந்த தொற்காலின் வாழ்க்கை ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டு. பெண்கள் ஊழியத்திற்குரிய ஒரு சிறந்த கணத்தை இந்த தொற்கால் சரியாக பயன்படுத்தினாள். தொற்காலை போல இந்த வீடியோவை பார்க்கின்ற பெண்களாகிய நீங்களும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷியாக, நற்கிரியைகளை செய்கிறவர்களாக, தான தர்மத்தை செய்கின்றவர்களாக, உங்களது வாழ்க்கையின் மூலம் கர்த்தருக்கு ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை உங்கள் வாழ்க்கையின் மூலம் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்க, இயேசு கிறிஸ்துவுக்காக சாட்சியாக வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. யாக்கோபு 1:27 சொல்கின்றபடி, திக்கற்ற பிள்ளைகள் மற்றும் விதவைகள் படுகின்ற உபத்திரவத்திலே அவர்களை விசாரித்து அவர்களுக்கு உதவி செய்யும் பக்தியை கர்த்தர் நமக்கு தருவாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த ஆதரவை கொடுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். வேதாகமத்தில் பெண்கள் என்கின்ற இந்த தொடரில் முதல் 80 எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறியிருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கின்றது, பார்த்து கொள்ளுங்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் வேதாகம வரலாற்று பின்னணி தகவல்களையும் அறிந்து கொள்ள நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். மறுபடியுமாக சொல்கின்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.